மேரேஜ்க்கு முன்னால ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே. அதனால அப்பா பேரு இனிஷியலா எழுதுறோம். மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. அதனால ஹஸ்பண்ட் பேரு இனிஷியலா வைக்கிறோம். அ அப்படி பார்த்தா பசங்களுக்கும் இது பொருந்தும் தானே? பசங்களுக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப் தானே எல்லாமே. அப்புறம் ஏன் பசங்க சேஞ்ச் பண்ணாம பொண்ணுங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க? அது ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குற மரியாதை. அப்படி பார்த்தா நாம ராகவ், அடுத்து நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். ஆணும் பெண்ணும் சமம்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆனா பசங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு பொறந்த வீட்டோட அட்ரஸும், இனிஷியலும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இப்பல்லாம் பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவங்களுக்கு புடிச்சா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இல்லன்னா அப்படியே விட்டுடுறாங்க. அவ்வளோதான். நீயும் உனக்கு புடிச்சு தான் சேஞ்ச் பண்ணியா மீரா? ம். ஆமா. ம். அப்புறம் ஏன் மீரா உன்னோட இனிஷியல் அடிக்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்ச? அது ம். என்னதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் எல்லாம்னு சொல்லிக்கிட்டாலும், ஒரு அப்பா பொண்ண பாத்துக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சொல்லிக்கலாம், உங்க அப்பாவோட உன்ன நல்லா பாத்துப்பேன்னு. ஆனா அப்பா மாதிரி வராது.